Students, இப்போ distance and displacement எப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ the displacement is a vector quantity அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சு. Now we discuss the displacement vector in Cartesian coordinate system. அந்த Cartesian coordinate systemல XYZ component formல எப்படி கொண்டு போறதுங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். See, this is the XY plane. A particle initially at the point P என்கிற பாயிண்ட்ல இருக்கு. And it move to the point P2 என்கிற பாயிண்ட்க்கு போகுது. This is initial position, this is the final position. So the direction of the displacement is directed from initial to final. Okay. இப்போ இந்த P1 என்கிற பாயிண்ட்ல இருக்கும்போது இட் பொசிஷன் வெக்டர் என்னது R1. அப்போ இந்த P1 என்கிற பாயிண்ட் வந்து இதுதான் ஆரிஜின். அப்போ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? ஸோ சம் x1 என்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஒயிலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? y1 என்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இந்த இதனுடைய பொசிஷன் வந்து x1 y1 அப்படின்னு எழுதிடுறோம். அப்போ இதை ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதும்போது r1 வெக்டர் ஈக்குவல் டு x1 i கேப் ப்ளஸ் y1 j கேப்னு எழுதிடுறோம். நவ் ஃப்ரம் P1லேருந்து இட் மூவ்ஸ் டு த ஃபைனல் பாயிண்ட் P2 வேர் the displacement along the x-axis is x2. ஓகேவா? இங்கேருந்து x2 distance வந்துருச்சு. அப்போ its displacement along y-axis நான் பார்க்கணும். ஸோ இங்கேருந்து ஆரிஜின்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் உள்ளது வந்து y2 அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ இது வந்து x2 y2 என்கிற பொசிஷனில் இருக்குது. அப்போ ஆரிஜின்லேருந்து P2 பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டர் என்னது R2. அப்போ R2 வெக்டர் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? x2i ப்ளஸ் y2j அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான் del r ஈக்குவல் டு del rனா டிஃப்ரென்ஸ் r அப்படின்னு அர்த்தம். del r ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் R2 மைனஸ் இனிஷியல் பொசிஷன் R1 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அப்போ del r ஈக்குவல் டு R2 மைனஸ் R1 அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். பாருங்க, del r displacement is final position vector மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ R2ங்கிறது என்னன்னு எழுதுகிறோம்? x2i ப்ளஸ் y2j. R1ங்கிறது x1i ப்ளஸ் y1j. அப்போ இங்கே சப்ட்ராக்ஷன். ஸோ கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ x2 மைனஸ் x1 I y2 minus y1j. இப்போ நம்ம பார்த்தது xy பிளானுக்கு. இதே இது வந்து z பிளானும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ z பிளானும் இருந்துச்சுன்னா 3க்கு நம்ம போடணும். இப்போ R1 பொசிஷன் வெக்டர் வந்து x1i ப்ளஸ் y1j ப்ளஸ் z1k. அப்போ R2ன்னு போடும்போது 3 கோஆர்டினேட்ஸ் x y z இருக்கும்போது இந்த மாதிரி 3ஐயும் யூஸ் பண்ணோம். y2j ப்ளஸ் z2k அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ del r ஈக்குவல் டு வழக்கமாக ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டர். அப்போ கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணும்போது x2 மைனஸ் x1i plus y2 minus y1j
plus z2 minus z1k இந்த மாதிரி எழுது. ஓகேங்களா? Students, our next problem is example 2.17. Calculate the displacement vector for a particle moving from point P to Q shown below. Also calculate the magnitude of displacement என்னங்கிறத நம்ம கிட்ட கேட்குறான். ஓகேவா? இப்போ Pலேருந்து Qக்கு மூவ் ஆகுது. ஸோ P இங்கே இருக்கும்போது பொசிஷன் வெக்டர் பார்த்துக்கங்க R1. Q இங்கே இருக்கும்போது பொசிஷன் வெக்டர் பார்த்துக்கங்க R2. வாங்க நம்ம அப்படியே ட்ரா பண்ணலாம். இது வந்து Pங்கிற பாயிண்ட், இது Qங்கிற பாயிண்ட். அப்போ இங்கிருந்து இந்த பார்ட்டிக்கல் இந்த இடத்துக்கு போகுது. சரியா? இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ வந்து இங்கே பொசிஷன் வெக்டர் Pல இருக்கும்போது this is the position vector R1. So xல 1 magnitude, yலையும் 1 magnitude. அப்போ என்ன எழுதிடலாம்? R1 equal to I plus J அப்படின்னு எழுதிடுறேன். அடுத்து Qங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது the position vector வந்து இந்த மாதிரி இருக்கு. இது வந்து R2ஓட பொசிஷன் வெக்டர். அப்போ எக்ஸில் வந்து இங்கே வேல்யூ வந்து 4, அதனால் 4iன்னு எழுதிடுறேன். ஒயில் வேல்யூ வந்து 2, அதனால் 2j அப்படின்னு எழுதிடுறேன். அப்போ இந்த ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்க்கணும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் del r ஈக்குவல் டு R2 மைனஸ் R1 நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு. அழகாக இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வேலை முடிஞ்சிடும். அப்போ del r equal to R2ங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4i plus 2j. R1ங்கிற இடத்துல என்னது? I plus j. ஓகேங்களா? அப்போ என்னது? கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணும்போது I காம்பனண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணால் 4 minus 1i plus 2 minus 1j அப்படின்னு வருமா? 4 minus 1 என்னது? 3i plus j. This is the displacement vector. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்? Also calculate the magnitude of this displacement. So magnitude value கண்டுபிடிக்கணும். So ஒரு வெக்டர் இருக்கு, இப்படி xi plus yjன்னு இருந்துச்சுன்னா, ஸோ அதனுடைய மேக்னிடியூட் வேல்யூவுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருடைய மேக்னிடியூட் கால்குலேட் பண்ண சொல்கிறான். இப்படி போடணும். போட்டால் அந்த நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் வரும். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல எக்ஸ் காம்பனண்ட் என்னது? 3. அப்போ 3 ஸ்கொயர். ஒய் காம்பனண்ட் இருக்கிற இடத்துல இங்கே 1ன்னு இருக்குது. அப்போ 1 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் 9, 1 ஸ்கொயர் 1. அப்போ ரூட் 10 யூனிட். Understand, student? And here the notes few points are given, very important. So distance traveled by an object in motion in a given time is never negative or zero. It is always positive தான் இருக்கும். அதே இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம், பாசிட்டிவ் வரும், ஜீரோ வரும், நெகட்டிவும் வரும். அடுத்து displacement of an object can be equal or less than the distance traveled but never greater than the distance. Displacement அங்கிறதே டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸை காட்டிலும் அதிகமான வேல்யூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வராது அப்படின்னு சொல்கிறோம். Distance covered by an object between two positions can have many values, but the displacement between them has only one value. இப்போ ஒரு பர்சன் இந்த பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு போகிறார்.
எப்படி போகலாம்? இப்படி நேராக போகலாம், இப்படி போகலாம், அல்லது இப்படி வளைஞ்சு 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 கூட போகலாம். அப்போ ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு பர்சன் ட்ராவல் பண்ணும்போது த டிஸ்டன்ஸ் டேக் மெனி வேல்யூஸ். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது எப்பயுமே த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கு இடையில் உள்ள அந்த வேல்யூ தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹேஸ் ஒன்லி ஒன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறான். இன் மேக்னிடியூட் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். ஐடியா கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.